வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் மகர லக்னமும் கொண்ட ஒரு நபர் வாழ்க்கையில் மிகவும் நிதானமான, அதே சமயம் வைராக்கியம் கொண்ட மனிதராக திகழ்வார். மகர லக்னம் இவர்களுக்கு பொறுமையையும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தையும் வழங்கும் அதே வேளையில் விருச்சிக ராசி இவர்களுக்கு துணிச்சலையும் இரகசியங்களை தேடும் ஆற்றலையும் கொடுக்கும். செவ்வாய் மற்றும் சனி ஆகிய 2 வலுவான கிரகங்களின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்களின் வாழ்வு போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி இவர்களுக்கே கிடைக்கும். பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் யாரிடமும் அதிகம் பேசாதவர்களாகவும் தெரிந்தாலும் இவர்களின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே ஓடிக்கொண்டிருக்கும். மற்றவர்களின் மன ஓட்டத்தை மிக எளிதாக கணிக்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். ஆனால் இவர்களை பற்றி மற்றவர்கள் அறிவது கடினம். இவர்களின் கண்கள் அதிகாரத்தையும் ஒரு விதமான மர்மத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் இவர்களின் பலம். ஒரு காரியத்தில் இறங்கினால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். தோல்விகளை கண்டு துவண்டு போவது இவர்களின் அகராதியிலேயே இல்லை. சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வரவேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும் என்பதால் எப்போதும் உழைப்பிலேயே குறியாக இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் முன்மாதிரியாகவும் அமையும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பதில் தீவிரமானவர்களாகவும் இருப்பார்கள். மகர லக்னத்தின் தாக்கம் இருப்பதால் இவர்களுக்கு பாரம்பரியமான பழக்க வழக்கங்களிலும் குடும்பச் சடங்குகளிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். தந்தை மற்றும் முன்னோர்கள் மீது அதிக மரியாதை வைத்திருப்பார்கள். அவர்களின் சொத்துக்களையும் புகழையும் காப்பாற்றுவதில் இவர்கள் முன்னிற்பார்கள். சகோதர சகோதரிகளிடம் சற்று அதிகார தோரணையுடன் பழகினாலும் அவர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் முதலாளாக ஓடிச் சென்று உதவி செய்வார்கள். திருமண வாழ்க்கையில் இவர்கள் மிகவும் உண்மையானவர்களாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அன்பை வெளிப்படையாக காட்டத் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். தனது வாழ்க்கை துணையிடம் அதிக ஒழுக்கத்தையும் நேர்மையையும் எதிர்பார்ப்பார்கள். சில சமயங்களில் இவர்களின் பிடிவாதம் வீட்டில் சிறு சச்சரவுகளை உருவாக்கலாம். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் இவர்கள் கொடுக்கும் தீர்ப்புகள் அனைவராலும் ஏற்கப்படும்.
குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தனது சுகங்களை கூட தியாகம் செய்து உழைக்கும் உன்னத குணம் கொண்டவர்கள். இவர்களின் வீட்டை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புவார்கள். அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பில் ஒரு வீரனைப் போல செயற்படுவார்கள். அன்பை விட கடமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் இவர்களின் அன்பு சில சமயம் மற்றவர்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய நுணுக்கமான திட்டமிடல் கொண்டவர்களாகவும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். சனி பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் நிலம், இரும்பு, எந்திரம், கட்டுமானம் அல்லது பழைய பொருட்களை விற்பனை செய்யும் தொழிலில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிப்பார்கள். இவர்களின் வியாபார யுக்திகள் மிகவும் இரகசியமானதாக இருக்கும். போட்டியாளர்களால் இவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஒருபோதும் யூகிக்க முடியாது. பண முதலீடு செய்வதில் மிகவும் நிதானமாக இருப்பார்கள். எதற்கும் அவசரப்படாமல் சந்தையின் நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு காய்களை நகர்த்துவார்கள். தொழிலில் நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யாரிடமும் ஏமாற மாட்டார்கள். அதே சமயம் மற்றவர்களை ஏமாற்றவும் நினைக்க மாட்டார்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட தனியாக செயல்படுவதே இவர்களுக்கு அதிக லாபத்தையும் மன அமைதியையும் தேடித்தரும் என்று சொல்லலாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மிகவும் கராராகவும் அதே சமயம் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள் என்பதால் இவர்களுக்கு பெரும் நற்பெயர் கிடைக்கும். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் புதிய வேகத்துடன் களமிறங்கும் வல்லமை இவர்களிடம் உண்டு. வேலையாட்களை மேலாண்மை செய்வதில் இவர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள். வேலையில் சிறு தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். இவர்களின் உழைப்பு இவர்களை பெரிய கோடீஸ்வரர்களாக மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேலையை பொறுத்தவரை இவர்கள் ஒரு சிங்கத்தை போன்றவர்கள். எதற்கும் சளைக்காமல் போராடி தனது இலக்கை மிக சரியாக அடைவார்கள். ஒரு அலுவலகத்தில் இவர்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகவும் நேர்த்தியாகவும் குறித்த நேரத்திலும் முடித்துக் கொடுப்பார்கள். குறிப்பாக பாதுகாப்புத்துறை, நீதித்துறை, நிர்வாக பொறுப்புகள் அல்லது கடின உழைப்பு தேவைப்படும் பொறியியல் துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். வேலையில் இவர்களுக்கு ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் எப்போதும் இருக்கும். சோம்பேறித்தனத்தை இவர்கள் ஒருபோதும் தங்களின் பணியிடத்தில் ஆதரிக்க மாட்டார்கள். உயர் அதிகாரிகளிடம் பணிவாக இருந்தாலும் தவறான விஷயங்களை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். இவர்களின் தைரியமே இவர்களுக்கு பதவி உயர்வுகளை பெற்றுத்தரும். சக ஊழியர்களுடன் பழகும்போது மேலோட்டமாக பழகினாலும் யாரிடம் எவ்வளவு தூரம் இடைவெளி விட வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். தனக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் ஒரு கண்டிப்பான ஆசிரியரைப் போல நடந்து கொள்வார்கள். வேலையில் துல்லியத்தை எதிர்பார்ப்பார்கள். அலுவலகத்தில் நடக்கும் அரசியலில் சிக்காமல் தனது கடமையை சரிவர செய்வதால் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்குரிய மனிதராக திகழ்வார்கள். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதன் சாதக பாதங்களை முழுமையாக அறிந்து வைத்திருப்பார்கள். இதனால் இவர்களுக்கு தோல்வி என்பது மிக குறைவாகவே ஏற்படும். இவர்களின் நிர்வாகத்திறன் மற்றும் ஆளுமை திறன் இவர்களை சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அழைத்துச் செல்லும். பொருளாதார ரீதியாக இவர்கள் எப்போதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்புவார்கள். பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. மகர லக்னம் என்பதால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பிற்கால தேவைக்காக பணத்தை சிறுகச் சிறுக சேமித்து வைப்பதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களிடம் பணம் எப்போதும் தாராளமாக புழங்கும். ஆனால் அதை யாரிடமும் அதிகம் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் மிகவும் எளிமையாகவே வாழ விரும்புவார்கள். நிலம், வீடு அல்லது விவசாயம் சார்ந்த சொத்துக்களில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை தரும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மிகவும் ஆலோசித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பணம் திரும்புவதில் சில சட்ட ரீதியான சிக்கல்கள் வரலாம். இவர்களின் சேமிப்பு பழக்கம் இவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தை சீராக வைத்திருக்க உதவும். வறுமை என்பது இவர்களை நெருங்கவே முடியாது. இரகசியமான வழிகளில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதை தொழிலில் முதலீடு செய்வார்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை தனது புத்திசாலித்தனத்தால் சரிசெய்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் மன உறுதி இவர்களிடம் உண்டு. வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வைத்திருப்பார்கள். வீண் விரயங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இவர்களின் கடின உழைப்பால் ஈட்டிய செல்வம் இவர்களின் முதுமை காலத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக திடமான உடல்வாகு கொண்டவர்களாக தெரிந்தாலும் எலும்பு மற்றும் செரிமானம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. மகர லக்னம் என்பதால் மூட்டுவழி, முதுகுத்தண்டுவடத்தில் பாதிப்புகள் அல்லது தோல் சம்பந்தமான உபாதைகள் இவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடும். விருச்சிக ராசியின் தாக்கம் இருப்பதால் உடல் சூடு காரணமாக தேவையற்ற உபாதைகள் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு.
உணவு விஷயத்தில் இவர்கள் ஒரு முறையான கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். அதிக காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தை எளிதில் பாதிக்கக்கூடும் என்பதால் எப்போதும் மனதை உற்சாகமாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் யோகா அல்லது தியானம் செய்வது இவர்களின் பதட்டத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை கொடுக்க உதவும். உடற்பயிற்சி இவர்களுக்கு அவசியம். தண்ணீர் அதிகமாக குடிப்பது இவர்களின் உடல் சூட்டை குறைத்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து இவர்களை பாதுகாக்கும் ஒரு மருந்தாக அமையும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது இவர்களுக்கு வரப்போகும் பெரிய நோய்களை ஆரம்பத்திலேயே தடுக்க மிகவும் உதவியாக இருக்கும். பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தாலும் அதிக வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். எனவே போதிய ஓய்வு தேவை. முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் இவர்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதில் ஐயமில்லை. குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்பான பெற்றோராகவும் அதே சமயம் மிகுந்த கண்டிப்போடு இருப்பவர்களாகவும் விளங்குவார்கள். தனது பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் வளர வேண்டும் என்று இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிக கவனம் செலுத்துவார்கள். குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக தனது உழைப்பை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகள் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதில் இவர்களை விட கராரானவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவர்களின் பாதுகாப்பில் இவர்களை சிறந்தவர்கள். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் நிர்வாகத்துறையிலோ அல்லது தொழில்நுட்பத்துறையிலோ சிறந்து விளங்க வாய்ப்புண்டு. அவர்களின் அறிவுத்திறன் இவர்களைப் போலவே இருக்கும். குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவதற்கு தெரிந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை எப்போதும் வகுத்து வைத்திருப்பார்கள். அதை தாண்ட விடமாட்டார்கள். பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாகவும் வளமானதாகவும் மாற்றுவார்கள். வாரிசுகள் இவர்களின் பேச்சை கேட்டு நடப்பார்கள். வயதான காலத்தில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாகவும் நிழலாகவும் திகழ்வார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு இவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அவர்களின் வெற்றியை தனது வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாக கருதுவார்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் ஒரு உன்னதமான தந்தையாக அல்லது தாயாக இவர்கள் விளங்குவார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த பயணங்கள் ஏதாவது ஒரு நோக்கம் கொண்டதாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மகர லக்னம் என்பதால் தொழில் நிமித்தமாக செய்யும் பயணங்கள் மற்றும் புனித பயணங்களுக்கு செல்வதை இவர்கள் மிகவும் விரும்புவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று நீண்ட காலம் தங்கி பணியாற்றி பெரும் புகழ் ஈட்டும் யோகம் இவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக உண்டு. பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய விஷயங்கள் தெரிய வரும். அது இவர்களின் அனுபவ அறிவை இன்னும் மேன்மைப்படுத்தும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். மலைப்பிரதேசங்களுக்கு சென்று இயற்கையை ரசிப்பது இவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் கொடுக்க உதவும். தனியாக பயணம் செய்வதை விட தனது குடும்பத்துடன் அல்லது மிகவும் விசுவாசமான நண்பர்களுடன் செல்வதையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். பயணங்களின் போது இவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள். அடிக்கடி இடமாற்றம் அல்லது வேலை நிமித்தமான ஊர் மாற்றம் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அது இவர்களுக்கு புதிய வெற்றிகளை உருவாக்கும். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதால் பயணங்களை ஒரு அனுபவமாக கருதி அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். பயணத்தின் மூலம் கிடைக்கும் ஓய்வு இவர்களின் வேலையில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். அது இவர்களின் வளர்ச்சியை தூண்டும். முடிவாக விருச்சிக ராசியும் மகர லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது உழைப்பு மற்றும் வைராகியத்தின் ஒரு மிகப்பெரிய சங்கமமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இவர்களின் மேர்மையான போக்கும் அஞ்சாத நெஞ்சமும் இவர்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தெய்வ நம்பிக்கையும் பெரியவர்களின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய சவாலையும் இவர்கள் முறியடித்து வெற்றி பெறுவார்கள். முன்கோபத்தையும் சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான சந்தேக குணத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக அமையும். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து புகழுடன் சமுதாயத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் முன்னேறினால் இவர்களை வெல்ல இந்த உலகில் எவராலும் முடியாது. அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் இவர்களை தேடி வரும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகும். மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ளும் இவர்களின் குணம் இவர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தெய்வ பலமும் சனியின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் துணை நின்று இவர்களை ஒரு மிகச்சிறந்த பாதையில் இன்பமாக வழிநடத்தும். இவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவே முடிந்து நலம் பயக்கும் என்பதில் உறுதியுண்டு. இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு வெற்றி காவியமாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே.
உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.